ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. நம்ம வந்து வேர்னா எங்கே, WHERE, வேர் யூஸ் பண்ணி ARE ஆர் வேர் ஆர் யூ, வேர் யூ, WHERE வேர், WERE ஆரோட பாஸ்டன்ஸ் WERE, வேர் யூ, வேர் வில் யூ பி, எங்கே எப்போ எங்கே இருக்கிற, வேர் ஆர் யூ டுடே, வேர் ஆர் யூ டுடே இல்லையா, வேர் யூ எஸ்டர்டே, வேர் வில் யூ பி டுமாரோ. அதுக்கு தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த யூ வச்சு நம்ம இதுக்கு முந்தின வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ வந்து நம்ம பார்க்குறது அந்த வேர் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி வாட், WHAT வாட் யூஸ் பண்ணி, இதே மாதிரி நம்ம வேர் யூஸ் பண்ணி சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணினோம். ஐ யூ தே ஹீ ஷீட் யூஸ் பண்ணி அதில் கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இப்போது நம்ம வாட் யூஸ் பண்ண போகிறோம். WHAT வாட் ஆர் யூ அப்படின்னா நீ என்னவாக இருக்கிறாய். நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க ஐ எம் அ டாக்டர். வாட் ஆர் யூ, ஐ எம் அ கிளர்க். வாட் ஆர் யூ, ஐ எம் அ ஸ்டூடெண்ட். வாட் ஆர் யூ, ஐ எம் அ ஹவுஸ் ஒய்ஃப். அந்த மாதிரி என்ன வேலையில் இருக்காங்களோ அதை பற்றி சொல்கிறது தான் வாட் யூஸ் பண்ணுறது. வாட் ஆர் யூ அப்படின்னா வாட் ஆர் யூ, ஐ எம் அ டாக்டர். வாட் ஆர் யூ, ஐ எம் அ கிளர்க். இந்த மாதிரி. அதே மாதிரி வாட் ஆர் தே, அவர்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறார்கள். வாட் ஆர் தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இப்போ வாட் ஆர் யூனா ஒருத்தரை பார்த்து நம்ம கேட்குறோம். நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தருக்கும் YOU தான் சொல்லுவோம். வாட் ஆர் யூ அப்படின்னா அவங்க ஆன்சரை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சிங்குலராக ஒரு ஆளாக சொல்கிறாங்களா, நிறைய பேராக சொல்கிறாங்களா அப்படின்னு. ஒரு ஆள்னா ஐ சொல்லுவாங்க இல்லையா. ஆயம்மா அது லேடியாக இருக்கலாம், ஜென்ஸாகவும் இருக்கலாம், ஒரே ஒரு ஆளாகவும் இருக்கலாம். ஆயம்மா டாக்டர்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் 5-6 பேர் இருந்தாலும் யூ தான். வாட் ஆர் யூ அப்படின்னா வி ஆர் டாக்டர்ஸ். வாட் ஆர் யூ, வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி. சரி, அவங்களாம் என்னவா இருக்காங்க. வாட் ஆர் தே ஆர் என்ஜினியர்ஸ். அவங்களாம் என்ஜினியர்ஸாக இருக்காங்க. அந்த மாதிரி. வாட் ஆர் தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க என்னவாக இருக்காங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி அவள் என்னவாக இருக்கிறாள். அவளுங்கிறது நம்ம வந்து ஒரு சின்ன பொண்ணை வந்து சொல்லலாம் அவள்னு. அவங்க அப்படின்னு ஒரு பெரிய லேடி கூட சொல்லலாம். ஷீ ஒன்று தான் இங்கிலீஷில். வாட் இஸ் ஷீ இஸ் அ டீச்சர். வாட் இஸ் ஷீ இஸ் அ ஸ்டூடெண்ட். அதே மாதிரி ஹீ அவன் அப்படிங்கிறது அவருங்கிறதுக்கும் மரியாதை உள்ள நம்மளை விட பெரியவங்களுக்கும் ஹீ தான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். நம்மளோட சின்னவங்களுக்கும் அவன்கிறதுக்கும் ஹீ தான், அவருங்கிறதுக்கும் ஹீ தான் இங்கிலீஷில். வாட் இஸ் ஹீ இஸ் அ டாக்டர். வாட் இஸ் ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட். வாட் இஸ் ஹீ இஸ் ஆன் என்ஜினியர். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ப்ரொஃபஷனில் வாட் ஆர் யூ பார்த்தோம், அதுக்கு ஆன்சர் பார்த்தோம். அப்புறம் வாட் ஆர் தே, அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள். அதே மாதிரி அவள் என்னவாக இருக்கிறாள், அதாவது அவர் என்னவாக இருக்கிறார், அவன் என்னவாக இருக்கிறான், அவர் என்னவாக இருக்கிறார். அப்புறம் ஒரு வாட் இஸ் இட், அது என்னவாக இருக்கிறது. வாட் இஸ் இட், ஒரு சின்ன குழந்தை காமிச்சா இட் இஸ் அ எல்கேஜி, இட் இஸ் அ எல்கேஜி ஸ்டூடெண்ட், இட் இஸ் அ ஸ்மால் பேபி. அது என்னவா இருக்குது. அது இப்போ இந்த ஸ்டேஜ் என்னவா இருக்குதுன்னா அது குழந்தையாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் குழந்தை ஸ்டேஜ் தானே. இட் இஸ் அ சைல்டுன்னு கூட சொல்லலாம். ஓகே, வாட் யூஸ் பண்ணி என்னென்ன ப்ரொஃபஷன், என்ன ஸ்டேட்டில் இருக்காங்க, என்ன நிலைமை, அதை வச்சு சொல்லுவாங்க. சரிங்களா. அதே மாதிரி நீ என்னவாக இருந்தாய். இப்போ வந்து வாட் ஆர் யூனா இப்போ வந்து ஐ எம் அ டீச்சர்னு சொல்லலாம். வாட் வேர் யூ, என்னவாக இருந்தாய். ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட். நான் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தேன், இப்போ நான் டீச்சராக இருக்கேன். வாட் வில் யூ பி, ஐ வில் பி த பிரின்சிபல். ஸோ ஐ எம் அ டீச்சர் நவ். I was a student last year. I will be the principal after 2 years. ஸோ எப்படி இருந்தோம், என்னவாக இருந்தோம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதே மாதிரி நிறைய பேர் 5-6 பேர் கேட்குறோம். வாட் ஆர் யூ, வி ஆர் டாக்டர்ஸ். வாட் வேர் யூ, வி வேர் ஹோம் சர்ஜன். வாட் வில் யூ பி, வி வில் பி த சீஃப் டாக்டர்ஸ். அதே மாதிரி அவர்கள் வாட் ஆர் தே ஆர் டீச்சர்ஸ். வாட் வேர் தே வேர் ஸ்டூடெண்ட்ஸ். வாட் வில் தே பி, they will be the
ப்ரொஃபஸர்ஸ், தே வில் பி த ப்ரொஃபஸர்ஸ். காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகிடுவாங்க. அது மாதிரி இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்க, முன்ன என்ன நிலைமையில் இருந்தாங்க, அப்புறம் என்ன நிலைமை இருப்பாங்க, என்ன நிலைமையில இருப்பாங்க. அப்புறம் வாட் இஸ் ஹீ? ஹீ இஸ் அ டாக்டர். வாட் வாஸ் ஹீ? He was a student many years back. What he will be? He will be the chief doctor after 3 years. அதே மாதிரி what is she? She is a teacher. What was she? She was a student. What she will be? She will be the headmistress. அதே மாதிரி what is it? இப்போ அது என்னமா இருக்குது? It is a puppy. Sorry, it is a dog. What was it? It was a puppy. What it will be? It will be a mother dog. ஸோ இப்போ என்னமா இருக்குது? It is a dog. It was, what was it? அது என்னவாக இருந்தது? It was a puppy. What will it be? அது என்னவாக இருக்கு? It will be a mother dog. இந்த மாதிரி புரிஞ்சுதுங்களா? அதாவது நம்ம கொஷின் ஆன்சர்ஸு நம்ம எந்த நிலைமையில் இருக்காங்க, என்ன ஸ்டேஜ், அது பருவம் ஸ்டேஜாகவும் இருக்கலாம், வேலைகள் ஸ்டேஜாகவும் இருக்கலாம். அப்போ எந்த நிலைமைகள் அதுக்கேற்ற மாதிரி மாறும். வாட் யூஸ் பண்ணுறப்ப ப்ரொஃபஷன் மேக்ஸிமம் வரும் இதில். அப்புறம் என்னென்ன நிலைமைகள், அப்போ எப்படி இருந்தோம், இப்போ என்னவாக இருந்தோம், இப்போ என்னவாக இருக்கும், ஆஃப்டர் 2-3 இயர்ஸ் என்னவாக இருப்போம். நம்மளுடைய ஜாபில் கூட இருக்கலாம், நம்மளுடைய உடம்பு மெச்சூரிட்டியில். அப்போ குழந்தையாக இருந்தேன், ஐ வாஸ் அ சைல்ட், ஐ எம் அ ஸ்டூடெண்ட், ஐ எம் அ டீனேஜ் கேர்ள், ஐ வில் பி த மதர். அந்த மாதிரி மாறும்.